Heartfelt Entertainment Television. Turn on the heat. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. சமீபத்தில் நான் படித்த ஒரு அற்புதமான கேள்வி பதில் கண்ணதாசன் அவர்களை பற்றியது. கண்ணதாசன் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள், இலக்கிய மேடைக்கும் அரசியல் மேடைக்கும் என்ன வித்தியாசம்? அதற்கு அவர் பதிலளிக்கிறார், இலக்கிய மேடை என்பது மனிதனை புத்திசாலியாக்குவது, அரசியல் மேடை என்பது மனிதனை முட்டாளாக்குவது அப்படின்னு. சரி, இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாரும் பார்த்தீங்கன்னா, நினைவாற்றல் மன்னரும் 16 கவனகருமான திரு ராம கனக சுப்பரத்தினம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எங்களுடைய இந்த படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நீங்க கலந்துகிட்டது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மகிழ்ச்சி. அது என்ன கவனகர், அது என்ன 16 கவனகர் அப்படின்றது என்னது? கவனத்தை அகத்தில் வைப்பவர் கவனகர். சரி. அதாவது வடமொழியில அவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவதானித்தல்னா கவனித்தல்னு அர்த்தம். சரி. அதுல நினைவாற்றல் பேஸ்டு ஒரு கலை இது. இது எங்க அப்பா திருக்குறள் பே ராமையா ஒரு அரசவை கலைஞராக இருந்தார் எம்ஜிஆருடைய கவர்மெண்ட்ல. சரி. அவர் தான் எனக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருந்தவர். இது ஒரு 400 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த கலை பல இடங்கள்ல நடந்தது. அதுல 8 விஷயத்தை மினிமம் கவனிச்சா அஷ்டாவதானி, எண் கவனகர். 10 விஷயத்தை கவனிச்சா தச அவதானி, 10 கவனகர். எங்க அப்பா 10 கவனகர். 10 விஷயத்த ஒரே நேரத்துல திருக்குறள் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, கேட்டுக்குவாரு, பதில் சொல்லிக்குவாரு, ஒரு பக்கம் இசை பாடுவாங்க, ராகத்தை கோட் பண்ணிக்குவாரு, வெண்பாவை கீட்டடி கொடுப்பாங்க, கவிதை பாடுவாரு. இப்படியே சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழிச்சு எல்லா கேள்விகளையும் தொகுத்து விடை சொல்லுவார். 10. அவர் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் யாருமே அந்த கலை செய்யறவங்களே இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு, எனக்கு பிறகு இந்த கலையே இல்லை, இது நம்ம சித்தர்கள் காலத்துல இருந்து இந்த சித்தர்கள் மகான்கள் வளர்த்த கலை, தமிழ்நாட்டில் இந்த கலை இல்லைன்னு ஆகக்கூடாது, அது நான் கடைசியாள்ன்றத விரும்பல, நீ இதை செய்யணும் அப்படின்னாரு. எனக்கு உபதேசம் அதெல்லாம் பண்ணாரு. நான் அப்ப ஆசிரியரா இருந்தேன். அவன் கேட்டுக்கிட்டே எனக்கு பிறகுதான் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னதை. அது பிறகு நீங்க 16 கவனகரா ஆயிட்டீங்க. 10 கவனகரா வாழ்க்கையை தொடங்கி 16 கவனகரா இம்ப்ரூவ் ஆகி நான் அவதானம் அரங்கேற்றம் பண்ணும் போதே நம்ம திருக்கழுக்குன்றத்துல இலக்கிய வீதி என்ற அமைப்பு இனியவன் அவங்க தான் முதல்ல அரங்கேற்றம் பண்ணது. ரொம்ப சந்தோஷம். அங்கேயே 10 கவனகம் பண்ணேன். அப்புறம் 16 கவனகமா உயர்த்தி சோடச அவதானி. இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு? எங்க அப்பா தான். அவருக்கு பார்வை இல்ல, நாங்க ஒண்ணா படிச்சு காட்டுவோம். சரி. எங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட எல்லாம் படிச்சது இல்ல, ஆனா அவர் கேட்கிறாருன்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சீங்க. எரிச்சல தான் படிப்போம். அவரு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் எதுக்காகதுன்னா விளக்கங்க சொல்லுவாரு. அப்ப படிக்கும் போது பிறகு கொஞ்ச நாள் ஆன உடனே, வயசு கொஞ்சம் மெச்சூர் ஆன உடனே, அவர் விளக்கம் சொன்ன உடனே அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த நயம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. ஓ, அவ்வளவு ரகசியங்கள் நம்முடைய முன்னோர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, அப்ப நம்ம அதை படிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் திருவாசகம், தேவாரம், இந்த மாதிரி புத்தகங்கள் அப்படியே வளர்ந்துருச்சு. அப்படி படித்து பிடித்த பல புத்தகங்களை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சார். ஆமா ஆமா ஆமா. இதுல முதல்ல எங்க அப்பாவுடைய நினைவாற்றல் வளர இது ஒரு தொடரா வந்துச்சு. அந்த காலத்துல குமுதம் இதழ்ல மலர் மல்லிகைன்னு ஒன்று வெளியிட்டாங்க, ஒரு சப் எடிஷன். அதுல தொடரா வந்துச்சு. இது இதான் நினைவாற்றல் வளர, இதுதான் அந்த புத்தகம். இதுல கம்ப்ளீட்டா இருக்கும் அந்த ரகசியம் பூரா. எப்படி நினைவாற்றலை வளர்த்துக்கிறது? ஆமா, அதாவது இதுல ஒரு மனிதன் பிறந்தது முதல் மறையிறது வரைக்கும் உனக்கு உடல் என்பது ஸ்தூல தத்துவம், முதல் தத்துவம். அப்புறம் உயிர் என்பது இல்லைன்னா அந்த உடலுக்கு யூஸ் இல்லை, அப்போ உயிர் 2வது தத்துவம். 3வது மனம் இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் ஆயிடுவேன், மென்டலி ரிட்டார்டட் ஆயிடுவேன். அப்ப மனம்ன்றது CPU சரியா இருந்தா தான் ஒரு மனுஷன் சரியா வேலை செய்யும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னா நம்ம மனம் பெர்ஃபெக்டா இருக்கு, சோ என்ன பேசணும் என்ன கேட்கணும் எல்லாம் சொல்லுது. ஒரு மென்டலி ரிட்டார்டட் செயல்னா சாப்பிட தெரியாது, பேச தெரியாது, சிரிக்க தெரியாது. அப்ப அந்த 3வது சிஸ்டம் அவுட்னா லைஃப் போயிடும்.
உயிர் இல்லைனாலும் லைஃப் போயிடும். அந்த பேட்டரி இல்லைனாலும் அவுட்டு, ஸ்தூலம் கெட்டு போச்சுனாலும் அவுட்டு, மனம் கெட்டு போனாலும் அவுட்டு. அப்ப 3வது. அப்புறம் 4வது மனம் நல்லா இருக்கும், அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப எதையுமே சரியா செய்ய மாட்டாங்க. கெட்ட பேர் வாங்குவாங்க, நட்டமடைவாங்க, திட்டு வாங்குவாங்க. அப்ப அந்த டெக்னிக்கல் நாலேஜ்ன்றது அறிவு. அது 4வது கான்செப்ட். சித்தம். அப்ப உடல், உயிர். உடல் என்பது இன்ஸ்ட்ருமெண்ட், உயிர் என்பது பேட்டரி, மனம் என்பது CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சித்தம் என்பதுதான் மதர் போர்டு. இந்த மதர் போர்டு தான் நம்முடைய முன் வினைகள், இன்றைய வினைகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இது கரெக்ட், இது ராங், இது ரைட், ராங் எல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்த சித்தத்துக்கு தான் அந்த பவர் இருக்கு. அத பத்தி இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்றாங்க இல்லையா? நினைவாற்றல் வளர இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன். நினைவாற்றல் வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுல என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா 3 பயிற்சி சொல்றாங்க. சொல்லுங்க. ஒண்ணு வந்து அதுல மந்திர பயிற்சி. மந்திர பயிற்சி. இப்ப இந்த பிராமண பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்களா இருப்பாங்க. ஏன் இருக்காங்கன்னு கேட்டா, பூரா அந்த மந்திரம் ஸ்லோகங்களை சொல்லி 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 மனதை உருட்டிடுவாங்க சின்ன வயசுலேயே. அப்ப அந்த பிள்ளைங்க இன்டெலெக்சுவலாவே வளர்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பூரா சினிமா பாட்டு கேட்கறது, இதெல்லாம் போரு, அப்படி இப்படி. அந்த குடும்பங்களுக்கே அந்த பழக்கம் கிடையாது. எங்க அப்பா தான் எங்களை பழக்கப்படுத்தினார். சரி சரி. என்ன பிடிக்குதோ, உனக்கு ஓம் முருகா தான் பிடிச்சிருக்கா, உள்ள சொல்லிக்கிட்டே இரு. ஓம் சக்தி தான் பிடிச்சிருக்கா, சொல்லிக்கிட்டே இரு. ஓம் சரவண பவான் பிடிச்சிருக்கா, சொல்லிக்கிட்டே இரு. சிவாய நம பிடிச்சிருக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கு. ஓம் நமோ நாராயணாயம் பிடிச்சிருக்கா, சொல்லிக்கிட்டே இரு. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு. எல்லாமே ஹோலி வேர்ட்ஸ் தான். சொல்லு. பாஸ்வேர்டு அது. இந்த பாஸ்வேர்டு அடிச்சா மேல சிக்னல் ஓபன் ஆகும். அதை புரிஞ்சுக்கோ. எடுத்த உடனே வந்துடாது. இதுக்கு ஒரு மினிமம் இருக்கு. அப்போ மனம் சும்மா இருக்காது, எதையாவது புலம்பிட்டு இருக்கும். எதையாவது புலம்புறது மந்திரத்தை புலம்பு விடுன்றாங்க. விடாது, சும்மா எதையாவது அவனை எதையாவது கண்டதை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப யார் மனசும் சும்மா இருக்காது. கடன்பட்டவன் கடங்காரன் நினைப்பான், ரொக்கம் வச்சிருக்கேன் எப்படி பத்திரமா வச்சிருக்குதுன்னு நினைப்பான். யாரும் எதையாவது நினைச்சுட்டே இருப்பாங்க. ஓய்வா நேரம் போறோம், மந்திரம் சொல்ல வை. இதான் ஃபர்ஸ்ட். ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, போனதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகுறதையும் காலையில பெரியட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். என்ன லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அவ்வளவு தூரம்? இப்போ 20 வருஷம் 30 வருஷம் படிக்க வேண்டிய ஐட்டமா? 3 வார்த்தை தான் கிடையாது. அதான் சொல்றாரு. எப்படி அவன் அவேர்னஸோடு இருக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ அப்படி சொல்லி பழகு. மைண்ட் லெஃப்ட் ரைட் போட்டு பழகிறோம். அப்ப அழகு. கண்டபடி தெரு பொறுக்காரு. இந்த மனசுக்கு பொறுக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உட்கார்ந்துருக்கிறது ஒரு இடமா இருக்கும். அது பொறுக்கும் 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 ஊரெல்லாம் பொறுக்கிட்டு வரும். அதுக்கு கணக்கே கிடையாது. அதை கட் பண்ணணும். ஏய் மனமே சொன்னபடி கேளு. அதே மனம் நம் வேலைக்காரன்னு அந்த மாதிரி நினைவாற்றல் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நினைவாற்றல் வளர்றதுக்கு அருமையா ஒரு மந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தினீங்க. ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே வந்து நினைவாற்றல் வளர்ந்துரும் அப்படின்னு. இன்னும் ஒரு 3 டெக்னிக்கை பத்தி சொல்றேன், நீங்க அந்த டெக்னிக்ல சொல்லுங்க. 2வது வந்து மனதுக்கு மூச்சு கிடையில தொடர்பு இருக்கும். எப்படி? இப்போ உதாரணமா, இப்போ மூச்சை அப்படி மூச்சு நிறுத்திட்டோம்னா மனம் அப்படி ஜாம் ஆயிரும். மனசு கற்பனை இருக்கணும்னா அது மூச்சு ஆடிக்கிட்டே இருக்கணும். அதையும் திருமூலரே சொல்றாரு, மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு. மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை. அப்போ மூச்சையும் மனதையும் டியூன் பண்ணினா மனதுக்கு அபார சக்தி வரும். இந்த மூச்சு பயிற்சி பண்ற மூச்சு பயிற்சின்னு கிடையாது, பயிற்சியே தேவையில்லை. சரி, புத்தர் சொன்னாரு வெறும் மூச்சை கவனி போதுன்னாரு. விபாசனாவே அதான் ஆனாபானா சதி. ஜஸ்ட் இன்னர் இன்ஹேல் எக்ஸ்ஹேல். இப்போ ஒரு வெயிட் லிப்டர் 100 கிலோ அப்படி தூக்குறாரு. தூக்கி நிறுத்தினடி மூச்சு என்ன செய்யணும்? அடக்கி தம் கட்டணும். அப்ப கொஞ்ச நேரம் தம் கட்டினாலே 100 கிலோ தூக்கி நிறுத்தலாம். அப்ப சித்தர்கள் பெர்மனண்டா தம் கட்டின எத்தனை வித்தை காட்டியிருப்பான். அந்த மூச்சை நீங்க கவனிச்சா போதும். அது 2வது டெக்னிக். இந்த மூக்கு நுனியிலிருந்து இந்த புருவ மத்தி வரைக்கும் ஏறு மூச்சு இறங்கு மூச்சு. உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் கவனிக்கலாம் தியானமா. அப்புறம் எப்போ படுத்திருக்கோம் போர் அடிக்கும் போதெல்லாம் மூச்சை கவனிக்கிறது. டென்ஷன் வந்தா மூச்சை கவனிக்கிறது, கோபம் வந்தா மூச்சை கவனிக்கிறது, ஏதாவது மறந்து போச்சுன்னா மூச்சை கவனிக்கிறது. டக்குன்னு ஆல்ஃபாக்கு வரும் அந்த மூச்சு. 3வது நெற்றிக்கண் பயிற்சி. நெற்றிக்கண் பயிற்சினா இன்னைக்கு சீனங்கள்லாம் எல்கேஜி யூகேஜிலே சொல்லித்தரான் பிள்ளைகளுக்கு நெற்றிக்கண் பயிற்சி. சும்மா வந்து 7ஆம் அறிவுன்னு படம் எடுக்கிறோம். அந்த 7ஆம் அறிவு ஓப்பன் ஆகும்னா நெற்றிக்கண் திறந்தா தான் ஓப்பன் ஆகும். அதுக்காக அப்பயே பயணம் ரொம்ப சிம்பிள்.
சூரியன் உதயமான உடனே 25 நிமிஷத்துக்குள்ள 1 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் உதயமான உடனே அரை மணி நேரம் தாண்டிடக்கூடாது. சரி. அவர் உதயமாகும் போது ப்ளீச் பண்ணுவாரு, எல்லாம் கொடுப்பாரு. அவரு ஃபெரோஷியஸ் ஆன பிறகு பார்க்கக்கூடாது. முடியும் போது நல்ல கனிவான பொன் கலர்ல ரொம்ப அன்பா எந்திரிப்பாரு. நடுவுல ஒரு சில்வர் டிஸ்க் மாதிரி சுத்தம். சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தா 5 வினாடியிலே தெரிஞ்சிடும். ஆமா, ஒரு வெள்ளி தட்டு பார்த்திருக்கீங்களா? சூரிய தியானம் பண்ணா தெரிஞ்சிடும். சுத்தி ஒயிட்டா இருக்கும், நடுவுல ஒரு சில்வர் பிளேட் வந்து இப்படி சுத்தும், ஒரு கண்ணு சுத்துற மாதிரி இருக்கும். அது 10 வினாடியில வரும். அதை பார்த்துடணும். பார்த்துட்டு உங்க எல்லா பிரச்சனையும் சொல்லணும் அவற்றை. ஏன்னா அதுதான் அந்த டிஸ்க், அந்த காம்பாக்ட் டிஸ்க் தான் 9 பிளானட்டையும் நிர்வகிக்குது. அப்ப அந்த டிஸ்க் தான் நம்மளுடைய வரலாறு பூரா இருக்கு. அதை சொல்லணும். ஏன் நெற்றிக்கு என்ன தர பகவானே, நீ என் நெற்றிக்கு என்ன தர, இது வரைக்கும் நான் மினிமம் தான் யூஸ் பண்ணேன், என் ஓமனத்தை காயப்பட தான் யூஸ் பண்ணேன், இப்போ எனக்கு நெற்றிக்கண்ணே நீ தான் திறக்க முடியும்னு தெரியுது, எனக்கு திறந்து கொடு அப்படின்னு ஒரு வேண்டுதல் சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சூரியனை பார்த்துக்கிட்டே 5 மினிட்ஸ் கண்ணை மூடினீங்கன்னா இங்கே சுற்றுவார். எவ்வளோ நேரம் தெரியுதோ டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். திறந்துடும். அப்புறம் ஷார்ப்னஸ் வந்துடும். மெமரி பவர் தானா இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பார்க்க தெரியாது, நீங்க பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெரியுது. 4வது அவேர்னஸ் பயிற்சி. அதான் ரொம்ப முக்கியம், விழிப்புணர்வு பயிற்சி. அதான் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வார்த்தை தான். அதுலதான் அந்த இதுல தூங்காதே தம்பியில சொல்லுவாரு. டிஎம்எஸ்ஐக்கு ஒரு முறை நாங்க கவுன்சிலிங் கொடுக்க வேண்டி வந்தது. அப்படியா? ஒரு 4 ஹவர்ஸ் அவர்கிட்ட பேசிட்டு அப்பதான் சொன்னாரு, எம்ஜிஆர் கூடயே இருந்திருக்கேன், அவருடைய விழிப்புணர்வை பத்தி இன்னைக்கு நீங்க சொன்னப்பதான் தெரியுது. அந்த தூங்காதே தம்பி பாடும்போது லோ பிச்சில் தான் ஆரம்பிக்கிற மாதிரி ராமநாதன் மியூசிக் கொடுத்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க எதுவுமே ஹை பிச்சில் ஆடிவான்னு ஆரம்பிப்பீங்களே, இது லோ பிச்சா இருக்கேன்னு சொன்னேன். சொன்னாரு, இது லோ பிச்சு, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இளைஞர்கள்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அதே தம்பி பள்ளிக்கூடத்தில் தூங்குனீங்கன்னா படிப்பு போயிடும், கடையில் தூங்குனா முதல் போயிடும், கடமையில் தூங்குனா புகழ் போயிடும்னு அவனுக்கு தட்டி கொடுத்து சொல்லணும். இதுல வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிற மெயின் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வரும். அந்த ஒரு வரியை மட்டும் எனக்கு பாடுற 7.5 கட்டையில் தூக்கணும்னாராம். அது எந்த வரினா, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். இப்பதான் தூக்கு சொன்ன வார்த்தை 7.5 கட்டைக்கு. விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார், அதுதான் ஆலாபனம் பண்ண சொன்னாராம். அந்த வரிய தூக்கு, அது ஆலாபனம் பண்ணு. அதுதான் இந்த பாட்டிலே நான் மெயினா சொல்ல வேண்டியது. விழித்துக்கொள், குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். என்ன வார்த்தை! அவர் பாருங்க விழிச்சுக்கிட்டாரு. 14 வருஷம் யாராலையும் அசைக்க முடியல. தலையில கிரவுன், கோடிக்கணக்கான செல்வம், புகழ், இன்னைக்கு வரைக்கும் அவருடைய புகழ் அசைக்க முடியும். காரணம் விழிப்புணர்வு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எங்கேயும் போகாத, 112 டெக்னிக் கொடுக்குறேன், இதுக்குள்ள அத்தனை உலகத்துல அத்தனை இதான் இந்த புஸ்தகம். சிவசூத்திரம் சாதாரண இல்ல. இது வந்து தமிழ்ல யாருமே கொடுக்கல இது வரைக்கும். முதல்ல சான்ஸ்கிரிட்ல தான் ரகசியமா இருந்தது. தமிழ்ல இருந்து சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேட் டைப் அதே ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. ரகசியமா வச்சிருந்தாங்க. முத அது வெளியே கொண்டு வந்து ஒரு ஓஷோ தான். அந்த ஆத்திரத்துலதான் அவருக்கு என்ன, அதுல 3 இடத்துல 3 டெக்னிக் மட்டும் சொல்லுவாரு. நீ கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கும் போதே கடவுளை பார்த்திடலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லுவாரு. அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும், உடலியல் ரீதியா நீங்க எப்படி இருக்கணும், உளவியல் ரீதியா எப்படி இருக்கணும், இதெல்லாம் அது டெக்னிக்கா 3 டெக்னிக் சொல்லுவாரு. இந்த 3 டெக்னிக்கு விளக்கம் சொன்னாரு. அவர் பேசுனது 1200 பக்கம் ஆச்சு. ஓஷோ பேசுனது. அதுக்கு தான் அவருக்கு செக்ஸ் அம்மையார் பேர் வச்சுட்டாங்க. இந்த சிவசூத்திரத்திற்கு 3 சூத்திரம், 112 தந்திரம் மொத்தம். 3 தந்திரம் மட்டும் அதை பத்தி பேசுவாரு. எல்லாத்தையுமே நீ கனவை தியானமாக்கலாம், தூக்கத்தை தியானமாக்கலாம், நடக்கிறத தியானமாக்கலாம். அப்ப அதுல அந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காரு சிவசூத்திரம். இது அவேர்னஸ். இதெல்லாம் தான் அந்த நினைவாற்றல். அதே மாதிரி இந்த மனம் ஒரு கணினி, இது மைண்ட் இஸ் கம்ப்யூட்டர். இந்த புத்தகத்துல அதே தான் இருக்கும். இது 2 டெக்னிக் இருக்கு. 16 கவனம்னா என்ன, அப்புறம் வந்து பிறந்த நாளுக்கு கிழமை கண்டுபிடிக்கிறது, 200 வருஷத்து டேட் ஆஃப் பர்த்துக்கு டே சொல்லிடலாம். ஓஹோ. சோ மனசை ஒருமுகப்படுத்தி அதை நினைவாற்றல் இருந்தா தான் இதை செய்ய முடியும். மனம் ஒரு கணினி ஆக முடியும் இல்லையா? ஆமா, மைண்ட் நினைவாற்றல் கேட்கணும்.
இப்போ ஒரு டேட்டை கொடுத்தாங்கன்னா சயின்ஸ் சுற்றிட்டு இது வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி. ஐயா ரொம்ப அற்புதமா வந்து பல புத்தகங்களை பத்தி சொன்னீங்க. இதுல இந்த சிவசூத்திரம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா எனக்கு விளக்கமா சொல்லுங்களேன். இதுல உள்ள இதுல வந்து உலகத்துல இருக்க எல்லா டெக்னிக் இருக்குங்க ஐயா. இப்ப நான் வந்து 65 வயசு, 17 வருஷமா இருமல்னா என்ன, சளினா என்ன, முட்டு வலினா என்ன, முதுவலினா என்ன, புட்டினா என்ன தெரியாது. நோய்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இதெல்லாம் படிச்சு பிராக்டிஸ் பண்ணி அதை எடுத்துடலாமா? கழட்டிடலாம். எங்கிட்ட வந்தா கண்ணாடியெல்லாம் போட விட மாட்டோம். அதாவது நாங்க மரணத்தை வெல்லும் ரகசியத்தை சொல்லக்கூடியவங்க. அதுக்கே அவங்க அவை தாய் போன்றவங்க டெக்னிக் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மையப்பன் ஆதிசிவன் இருக்காரு, இந்த புத்தகத்தில் சொல்றாரு பாருங்க, 94வது தந்திரம். அது தந்திரம் 94, 112 தந்திரம்னா டெக்னிக். இப்ப திருமூலரே தந்திரம் தான் சொல்லுவார், அவருடைய தந்திரங்கள் தான் இருக்கும். தந்திரம்னா டெக்னிக். 112 டெக்னிக் என்ன சொல்றாரு? 94 டெக்னிக்கு, நோயாலும் வறுமையாலும் பிற துன்பங்களாலும் மனித இனம் சீரழிவதற்கு சிவமாகிய நானோ சக்தியாகிய நீயோ காரணம் அல்ல. சக்திட்டு சொல்றாரு, ஏன்னா சக்தி கேட்க கேட்க பதில் சொல்றது அந்த புத்தகம். காரணம் அல்ல, மனிதர்களின் தொடர்ச்சியான எதிர்மறை எண்ணங்களே காரணம் சொல்றாரு பாருங்க. ஒருவன் தன் எலும்பும் தோலும் இரத்தமும் கெட்டு நோயுற்றதாகவும் தன்னை இருளும் இறப்பும் சொல்லுவதாகவும் தொடர்ந்து ஒரு வாரம் பாவனை செய்தால் அவ்வாறே நோயுற்று இறந்து விடுவான். அதற்கு எதிராக தான் ஒளிமயமாகவும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வாழ்வதாக அவன் பாவனை செய்தால் அவ்வாறே மாறிவிடுவான். மனிதனை பொறுத்தவரை அவனவன் தலைவிதியை அவனவனே தான் தீர்மானிக்கிறான். இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால எங்களுக்கு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ், இதுல நிறைய மந்திரங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு, தந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் படிக்கின்ற பொழுது எல்லாருக்குமே அது நிச்சயமா ஒரு பயனுள்ளதா அமையும். தமிழ்ல வந்து இல்லைன்றதுக்காகத்தான் அப்புறம் ஓஷோ தான் வெளியிட்டாரு. அப்புறம் அதை தமிழ்ல முதல்ல நான் வருஷம் டைரி வெளியிடுவேன். சரி, ஒரு வருஷத்து டைரியில அதை ஃபுல்லா 112 கீழே கோடா கொடுத்துருந்தேன். அப்புறம் தான் அது புத்தகமாக்கி நிறைய கேட்டாங்க, டைரி வாங்காதவங்களாம் ஏக்கமா கேட்டாங்க. சரி புத்தகமாக்கி கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்தேன். அது நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதமான தொண்டு நீங்க செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாவே அற்புதமான தொண்டு. இதே போல இன்னும் சில புத்தகங்களை இது வந்து அண்மையில படிச்சு, இது விகடன் பிரசுரம். சரி, உலகம் 20 குடும்பத்துக்கு சொந்தம். எந்த 20 குடும்பத்துக்கு? அதாவது உண்மையிலேயே அப்படி ஒரு விழிப்புணர்வு, ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அந்த ஐயா. அவர் தான் ஆசிரியர். அப்பா, நீங்க உலக வரலாற்றையே ஆதியிலிருந்து அந்த 20 குடும்பம் தான் உங்க அரசியல் எப்படி இருக்கணும், உன் பொருளாதாரம் எப்படி இருக்கணும், நீ நினைக்கிற டீசல் விலையும் தங்க விலையும் நீ நிர்ணயிக்கிறேன்னு, உன் பிரைம் மினிஸ்டர் நீ தேர்ந்தெடுக்கிறேன்னு நினைக்கிற, அதுல எவ்வளவு இன்டர்ஃபரன்ஸ் அந்த குடும்பங்கள் செய்யுதுன்றத அழகா வந்து ஒரு விழிப்புணர்வு புத்தகம் விகடன் பிரசுரத்தில் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த 20 குடும்பங்களை பத்தி சொல்லி. 6000 பேர் தான் அந்த 20 குடும்பத்துக்கு. அதுல இவங்க இந்த பெரிய பாரக் ஒபாமா இந்த மாதிரி பெரிய பெரிய இப்ப இது வரைக்கும் வந்த அத்தனை அமெரிக்க ஜனாதிபதிகளும் அதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க ரகசியமா அந்த ரகசியத்தெல்லாம் சொல்றாரு. யுகே யுஎஸ் இதை மீறி எதுவுமே நடக்க முடியாது. இனிமே நடக்காதா? நடக்கக்கூடாது, நடக்கூடாம பண்ணியிருப்பாங்க. அந்த நெட்வொர்க்கை பத்தி சொல்றாரு. அதுல உண்மையிலேயே அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும், மர்ம கதை மாதிரி இருக்கும். அந்த 6000 பேருக்கு அடியில தான் உங்களுடைய மொத்த அரசியலும் இருக்கு, பொருளாதாரமும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு. அது நல்லா எழுதியிருக்காரு. அதே மாதிரி இது ஒண்ணு ஹைக்கூ, சமுதாய அவலத்தை ஆரியசன் ஒரு தம்பி. ஆரியசன்? ஆமா, அங்க வந்தவாசியிலிருந்து நல்லா 3 வரியில சொன்னாலும் அது சமுதாயத்தோட அவலங்கள், பிரச்சனைகள். ஹைக்கூ கவிதைகள் இல்லையா? உழைப்பின் நிறம் கருப்பா, உழைப்பின் நிறம் வறுமை நிறம் சிவப்புன்றோம் இல்லையா, உழைப்பின் நிறம் கருப்பு. அதுல உள்ள 2 ஹைக்கூவை பத்தி சொல்லுங்களேன். ஹைக்கூ இதுல வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, அதாவது அந்த அரசு டாஸ்மாக் திறந்தது அரசு, கவிழ்ந்தது குடியரசு. இவன் ஏதாவது ஒரு அப்டேட்டட் மெசேஜ் ஒன்று சொல்லுங்களேன். அப்டேட்டட் மெசேஜ் என்ன? இப்போ இதை பற்றி ஒருத்தர் கேட்டார், என்ன நான் இது மந்திரம் சொன்னாலாம் இதெல்லாம் நடக்கும்ன்றீங்களே, நான் கூட தான் சிவ மந்திரம் சொல்கிறேன், எதுவும் நடக்கல அப்படின்னு. நான் தியானம் பண்ணும்போது அப்படியே மெசேஜை மேலே அனுப்புவேன்.
ஐயா இந்த ஆள் இப்படி சொல்றாரு, இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சும்மா குறி கேட்குற மாதிரி அப்படி கேட்பேன். அப்ப உள்ள இருந்து அவர் ஒரு அசரீரியா வந்து சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, டேய் அப்படின்னு என்ன வரும்? உச்சுன்னா நாய் வரும். சத்தம் வரும். உச்சுன்னு சொன்னா நாய் வரும். ஈசன் சொல்றாரு, உச்சுன்னு சொன்னா நாய் வரும் நீ நம்புறான், ஆனா சிவசிவான்னு சொன்னா நான் வருவேன் அவன் நம்புறது இல்லடா. இல்ல எவ்வளவு எளிமையா ஒரு விஷயத்த வந்து நீ நம்புற. அதாவது பாபாஜிக்கு போகும்போது ஒரு ஜீப்ல போனோம். ஜீப்பு கார்னர்ல, இந்த பக்கம் அதில் பாதாளம், இந்த பக்கம் மேடு, ஒரு சேத்துல மாட்டிக்கிட்டு தூக்கும் போது போய் கவர போச்சு. எல்லாரும் ஆயோன்னு கத்துனாங்க. நான் தான் முன் சீட்ல உட்கார்ந்தேன். சிவா அப்படின்னு. சிவான உடனே என்ன பண்ணுச்சு, ஒரு வீல் மட்டும் ஒரு சின்ன ஒரு முண்டுல போய் நின்றுக்கிட்டு, ஒரு வேறு முண்டு அதில் போய் நின்றுக்கிட்டு மொத்தம் அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தது. நின்ன உடனே நான் சொன்னேன், பொறுமையாக இறங்கு, அவசரம் ஒன்றும் இல்லை, கவராது. அப்படியே கவுந்தாலும் ஐயாலாம் இறங்கின பிறகு தான் கவுரும், கவலைப்படாதீங்கன்னு. அவர் பொறுமையாக அந்த பக்கம் திறந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க. இறங்கி ஓகே ரெடி ஆயிடுச்சு. எப்படிங்கயோ அப்படி மிராக்குலஸாக இருக்கலாம். மிராக்கள் ஒன்றும் இல்லையா, நான் சிவான்னு சொல்றது சும்மா அன்அவேர்னஸாக சொல்றது இல்லை, ஒரு வார்த்தையா இல்லை, வாய் வார்த்தையா கிடையாது. எனக்கு அவன் சிவன் என் கூட இருக்கான். அப்ப சொன்ன உடனே நடந்துருச்சு. அதுதான் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்ன உடனே நின்றுச்சா இல்லையா, நடந்ததா இல்லையா, அற்புதம் நடந்ததா இல்லையா, நீ நம்பு நடக்கும். நம்புறது இல்லை, நீ வாங்க சும்மா அவன் சொல்றான்ட்டு நீ சொல்ற. நிச்சயமா வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் இருக்கு. அவ்வளவுதான். நிச்சயமா அது ஏதாவது ஒரு ஒண்ண நம்பணும் இல்லையா. ஆமா, நீங்க ஏக இறை தத்துவம் என்ற ஒரு தத்துவம் இருக்கு. இந்த அண்ட சராசரம் 38,000 கிலோமீட்டர் சுற்றளவுல பூமி உருண்டை. இது 18 கிலோமீட்டர் ஓடிடும். இப்ப நம்ம பேசி அரை மணி நேரம் பேசுறதுக்குள்ள நம்மளை தூக்கிட்டு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். நிச்சயமா மணிக்கு 1,20,000 கிலோமீட்டர் அதோட வேகம். நிச்சயமா நிச்சயமா சூரியனை சுத்திட்டு அது ஓடுற வேகம். இதுல தன்னைத்தானே வேற சுத்திக்குவாரு. ஆமா, சுத்திக்கிட்டே ஓடுவாரு. இது வரைக்கும் சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சேம் டிஸ்டன்ஸ் இருந்ததே கிடையாது, ஒரே டிஸ்டன்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல ஏற்கனவே இருந்த இடத்துக்கு அது வந்தது கிடையாது, முற்றிலும் புதிய இடத்துக்கு தான் போகும். ஓ அப்படியே சூரியன் அப்படி கூட்டிக்கிட்டே போகும். ஆனா ஒரே பாதை இல்ல, ஆனா போயிட்டே ஆர்பிட்ல போயிட்டே இருக்கு. சூரியன் அது கேலக்ஸி சுத்தும். ஆமா ஆமா. இவங்க ஒரு இடத்துக்கு தொடங்கின இடத்துல வர மாட்டாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல ஒரு உருண்டையில 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், எறும்பு, எறும்புல இருந்து யானை வரைக்கும், அதுல நாம டிசைன் பண்ணப்பட்ட, அனிமேஷன் பண்ணப்பட்ட, கிராபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஜீவராசி. அருமையா சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதமான புத்தகங்கள் எல்லாமே வந்து நீங்க எழுதியிருக்கீங்க, சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி நிறைய சிடிஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கால இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு, அது உண்மையா? அது வந்து பள்ளி பாடத்திட்டத்திலேயே இந்த விழிப்புணர்வான பாடத்தை கொடுக்கணும். சும்மா மக்கப் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி வேற எதுவுமே நாட்டம் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க என்ன பண்றது, எதுனாலும் சுவையா கொடுத்துறது. ஏன்னா உங்களுக்கே 40 வயசுக்கு அப்புறம் தான் இதுவே தெரிய வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? 40 வயசுக்கு அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோம், சுவையா கொடுக்கணும். அதுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்குன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து நாம வந்து எளிமைப்படுத்தி அதை நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அது பிக்கப் ஆயிரும். ஏன்னா ஷார்ப்பான மைண்டு ஆயிடுச்சுன்னா, அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி 2020 நாம தான் வல்லரசு, நல்லரசு. நிச்சயமா நிச்சயமா. இவ்வளவு நேரமும் வந்து பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்காக நீங்க அழகான அற்புதமான பல புத்தகங்களை பத்தி எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கு பெப்பர்ஸ் டிவியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில திரு ராம கனக சுப்ரத்னம் அவர்கள் அற்புதமான பல புத்தகங்களை பத்தி நம்மளோட பேசினாங்க. முக்கியமா நினைவாற்றலை பற்றி அவர் சொன்ன புத்தகங்கள் எல்லாமே வந்து ரொம்பவுமே அற்புதமா இருந்தது. இது மட்டும் இல்லாம எல்லா புத்தகங்களுமே இன்னைக்கு ரொம்பவுமே அற்புதமா இருந்தது. சரி, இதே போல மீண்டும் அடுத்த வாரம் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. நன்றி.